வணக்கம் அவர்களே. இதுல முக்கியமான ஒரு விடயத்த பார்க்க போறோம் இந்த வீடியோல. இந்த தமிழ் தொழிலதிபர்களா இருக்கட்டும் சரி, வேற கனேடிய தொழிலதிபர்களா இருக்கட்டும் சரி, நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்களா? அப்படி வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதா சம்பந்தமாக இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப 2025 மே 1ஆம் தேதி இந்த நிலவரப்படி உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கின்றது. லிபரல் சிறுபான்மை ஆட்சியை அமைக்கின்றது. ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான வர்த்தக கொள்கைகளும் கனடாவை 51வது மாநிலமாக இணைக்க வேண்டும் அப்படின்ற அந்த அவருடைய ஆத்திரமுற்ற பேச்சுக்களும் தான் கனடாவின் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல தேர்தலையும் முக்கியமான ஒரு முடிவற்ற லிபரல்கள் வெல்றதுக்குரிய வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. உங்களுக்கு ஆழமா தெரியும், கனேடிய பொருட்களுக்கு 25% வரி, ஆற்றல் சக்தி பொருட்களுக்கு 10% வரி அப்படின்றது இங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், அலுமினியம் உற்பத்திகளாக இருக்கட்டும் சரி, எக்கச்சக்கமான விடயங்கள்ல மிகப்பெரிய அளவில் கனேடிய தொழில் அடி வாங்குறதுக்குரிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறார். நேரடியாகவே சொன்னால் என்ன சொன்னா 51வது மாநிலம் இணக்கணுமன்றதுக்காகவே தான் ட்ரம்ப் கனடா இலக்கு வைத்து அடிக்கிறார் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். இதுல சாதாரணமாக இந்த மார்ச் 2025 தான் இந்த 25% வரி விதிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு இன்னும் கடுப்பாய்க்கு அந்த 55லையும் 55% 37% சொல்லி இன்னும் எக்கச்சக்கமான விஷயம், அதாவது என்ன ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்படுக அதுல மக்கள் கனேடியர்களை கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. 55% மக்கள் கனேடியர்கள் ஒரு ஏமாற்றத்தையும் கோபத்தையும் காட்டியிருந்தார்கள் இந்த ட்ரம்புக்கு எதிராக. அதுதான் வாக்கு வங்கியா கூட மாறி இருக்கிறது. சரி, இந்த வரிகள் அச்சுறுத்தல்கள் ஒரு நிச்சயம் இல்லாத எதிர்காலத்தை காட்டிக்க உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் சாதாரண மக்களுக்கோ இல்லை வேலை செஞ்சு கொண்டிருக்க தொடர்ச்சியாக நீங்கள் வேலை செஞ்சு யாருக்குமே அது பெரிய லெவலில் முதல்ல பாதிக்கிறதோ இல்லை பாதிப்பு தெரியாது. முதல்ல தெரிய போறது யாருக்குன்னு சொன்னா தொழில் முனைவோர். காரணம் அவதான் நேரடியாக இப்ப என்னடா கண்டதை பார்த்து கொண்டிருக்கணும். நீங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருப்பியல், நாளை அந்த காசு கட்டணும், இந்த காசு கட்டணும், பிள்ளைக்கு இது அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருப்பியல். சாதாரண பெரும்பான்மையான சமூகம் அது வேலை செஞ்சு மாச சம்பளம் உழைக்கிற சம்பளம் தான் காசைத்தான் இருக்கு. அதெல்லாம் குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு தொழில் முனைவோர் தொழில் செஞ்சு கொண்டிருப்பார்கள் கனடாவில். அடுத்த கட்டத்தை யோசிக்கிறாள். அவைக்கு இன்றைக்கு அண்டு அப்டேட்ல இருப்பினும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அதை வச்சுக்கொண்டு தான் நம்ம அடுத்த எதிர்காலத்தை தீர்மானிச்சு கொள்ளினோம் என்ன செய்யலாம்னு சொல்லி. அப்படி தமிழ் தொழிலாளர்களும் சரி, வேற கனேடிய தொழிலாளர்கள் 2 விதமான கருத்தை இப்ப சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுல முதல் விஷயம் நாங்க நாட்டை விட்டு வெளியேறணும், கனடா விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்றாங்க. தொழிலை காப்பாற்றுறதுக்காண்டி நாட்டை விட்டு வெளியேறணும் சொல்லி. இன்னொரு தரப்பு சொல்லுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இல்ல நாங்க அமெரிக்க நிறுவனங்களுக்கு எங்க தொழிலை விற்க போறோம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு தரப்பு நாங்கள் அமெரிக்காவுக்கு தான் வெளியேற போறோம், அதாவது அமெரிக்கா கனடாவோட வெளியேறி அமெரிக்காக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி அமெரிக்காக்குள்ள போறோம்ன்றதை கிட்டத்தட்ட முக்கியமான தொழிலாளர்கள் இப்படி சொன்னால், கனேடிய தொழில் சொன்னாலே அது ஒபிஷியலா அன்ஒபிஷியலா 51வது ஸ்டேட் என்ற அந்த ரேஞ்சுக்குள்ள போயிடும். காரணம் மிகப்பெரிய தொழிலாளர்கள் அமெரிக்கா நோக்கி போயிக்க, சாதாரண மக்கள் வேற அவையெல்லாம் இதை தாங்கித்தான் இருக்கணும். இப்ப நீங்கள் நாங்க சாதாரண மக்கள் 55% கோவத்தை சொன்னா கூட கன்சர்வேட்டிவ் போதுமான அளவுக்கு வாக்கு இந்த முறை விழுந்திருக்கு. லிபரல் சிறுபான்மை அரசு தான் அமைக்குது. அப்ப அப்படி பார்க்கையும் இங்க பல சிக்கல்கள் இருக்குது. தமிழ் ஆட்கள், அதாவது கனேடிய தமிழர்களே பலர் இவர்களாம் லிபரலுக்கு போட்டு கொண்டு வந்த ஆட்களே கன்சர்வேட்டிவ்க்கு மாறினர்கள் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா துன்பம். அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட மட்டும் இல்ல, வாழ்க்கையில பிரச்சனைகள், சுத்தி வர போற வர இடங்கள்ல பிரச்சனைகள், நாட்டின் பாதுகாப்பு இல்லாத ஒரு அச்சுறுத்தலான ஒருத்தருக்கு சொந்தமா ஒரு பயம் இல்லாம போய் வரையில, அதெல்லாம் பிள்ளைகள் அனுப்பி வரையில, ஸ்கூலுக்கு அனுப்பல நிலைமையில கனடாட முக்கியமான பல இடங்கள், தமிழர்களோட இடங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது தமிழர்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய சிக்கலை கட்டுகிறது. கன்சர்வேட்டிவ் இதெல்லாம் மாற்றுவாங்களா இல்லையானவே தெரியாது. ஆனால் இவனும் லிபரல்ல நடக்க மாற்றி, அதாவது என்ன தங்களோட வாக்கை மாற்றி தான் போட்டிருந்தார்கள். அங்க அப்படி ஒரு ஏமாற்றம், அதாவது என்ன கன்சர்வேட்டிவ் போட்டும் கன்சர்வேட்டிவ் வெல்லாம திருப்பியும் லிபரல் வரைக்க தான் இந்த ஏமாற்றமும் நாட்டை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு இதுவும் வந்திருக்கிறது. எங்களுக்கு தெரிஞ்ச சில தமிழ் தொழிலாளர்கள் சம்பந்தமா பேசுகிறது அவர்கள் அந்த மாதிரி வேற வேறு இடங்களை பார்க்கிறோம். சொன்னா நம்ம மட்டும் சிலர் இலங்கைக்கு திரும்பணும் அப்படின்ற மாதிரி கூட பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்னொரு முழு வீடியோல முழுமையாக பார்த்துக்கொள்ளும். இப்போ இப்போ வரைக்கும் என்ன விஷயம்னு சொல்லிச்சுன்னா, இந்த இவர்கள் வெளியேறதுக்குரிய ஒரு வாய்ப்பு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத சொல்லிக்கொள்றோம். இது சம்பந்தமாக உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள். நன்றி.